நீங்க கத்த கத்த விசில் அடிக்க எங்க சேது மாமா என்னை கலாச்சுக்கிட்டே இருக்காப்புல. இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. எந்த விழாவா இருந்தாலும் கடந்த 49 வருஷமா அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்துலயுமே அவர் தான் இருந்திருக்காரு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம். வெற்றிமாறன் யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். மாஸ்டர், சேம் டு யூ. ரொம்ப அழகா இருக்கேங்க. எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷம் இருங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்க கத்த கத்த விசில் அடிக்க எங்க சேது மாமா என்னை கலாச்சுக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள ஆள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்க போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமா இருக்குது. அப்ப அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவா இருக்கட்டும், காது குத்தி விழாவா இருக்கட்டும், கோவில் விழாவா இருக்கட்டும், திருமண விழாவா இருக்கட்டும், எந்த விழாவா இருந்தாலும் கடந்த 49 வருஷமா அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்துலயுமே அவர் தான் இருந்திருக்காரு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க. அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்றது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம். வெற்றிமாறன் யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்கறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு, காமெடிகள்லாம் நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த டே நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் அமைதியாரா, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லி உண்மைக்கே டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என்னை பாக்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க. அந்த இடத்துல அந்த படங்கள் பார்க்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க குமரசனாவே இருக்கீங்க. உங்களை பாக்குறப்ப அந்த சூரியன்றது எங்குமே தெரியல, குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ற அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ற ஒன்று கிடைச்சிச்சு. அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்டர் எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீம் கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் மட்டும். இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே, நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர், சேம் டு யூ.